Hello students, good evening. 10th science நம்ம important questions பார்த்திருந்தோம். So 10th science important problems கேட்டிருந்தீங்க. So book backல இருக்கிற problems என்ன, book inல இருக்க problems என்ன அப்படின்றதுல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ப்ரீவியஸ் இயர்ல லாஸ்ட் 4 to 5 இயர்ஸ் அதாவது டெக்ஸ்ட் புக் வந்ததுல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது இல்லையா? ஸோ அந்த எல்லா எக்ஸாம்ஸ்லுமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 2025ல வர்றதுக்கு மேக்சிமம் சான்சஸ் இருக்க ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரையும் 100% இது மட்டும் படிங்க அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. நான் இல்லப்பா, நீங்க யூடியூப்ல எந்த சேனல்ல போய் தேடினாலும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இதை மட்டும் படிங்கன்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. முழுக்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே பாருங்க. முடிஞ்ச வரையும் உங்களால எவ்வளவு மேக்சிமம் ஃபுல்லா கவர் பண்ண முடியுமோ அதையும் கவர் பண்ண பாருங்க. ஆனா அதை விட முக்கியம், மொத்தமே என்னால கவர் பண்ண முடியல மேடம், நான் வந்து ஒரு 75க்கு என்னால ஒரு 70+ ஆவது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் டஃபா வரல, ஈஸியா வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 100% வரக்கூடியதுதான். ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் பாக்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைம் பீரியட்ல நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாருங்க, சரிங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கான PDF கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல இமீடியட்டா ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் நெருங்க உங்களுக்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸும் பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெய்லியும். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ 10th அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th சரியா வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வரும். சரி, புரியுதுங்களா? அதே மாதிரி டெலகிராம் லிங்க் இல்ல வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா கூட நான் அதுலயும் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ண உங்களுக்கு நான் அதுல சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, வாங்க வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதை விட ஒரு முக்கியம், ஒவ்வொரு வீடியோல நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்றேன், குட் ஈவினிங் சொல்றேன். ஆனா எனக்கு ரிப்ளை நீங்க கமெண்ட்ல யாருமே ரிப்ளை கொடுக்கறதே கிடையாது. ஸோ மரியாதை கொடுத்தா திரும்ப மரியாதை கிடைக்கணும். ஸோ நான் உங்களுக்கு விஷ் பண்ணும் பொழுது நீங்க திரும்ப எனக்கு விஷ் பண்றதுதான் மரியாதை. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியம், லாஸ்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல நீங்க சயின்ஸ்ல யாரெல்லாம் 75க்கு 75 எடுத்தீங்க, யாரெல்லாம் 75க்கு 50க்கு பேக்ல போனீங்க, யாரெல்லாம் 75ல நீங்க சயின்ஸ்ல வந்து ஃபெயில் ஆனீங்க அப்படின்னு தயவு செஞ்சு உங்களோட உண்மையான மார்க்கை கமெண்ட் பண்ணுங்க. என்ன ரீசனுக்காக கேட்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். வெறும் சென்டம் எடுக்கிற பிள்ளைங்க மட்டும் முக்கியம் கிடையாது. ஃபெயில் ஆகக்கூடிய பிள்ளைங்க, மார்க் எடுக்கணும் நினைச்சு ட்ரை பண்ற பிள்ளைங்க எல்லாருக்கும் ஏத்த மாதிரி விதவிதமான வீடியோஸ் அடுத்தடுத்து தொடர்ச்சியா வர இருக்கு. சோ உங்களோட கேட்டகரி என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் அதுக்கேத்த மாதிரி வீடியோ போட முடியும். சரி, வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பாத்துருவோம். இதை பாக்குறது மட்டும் இல்ல பிள்ளைங்களா, இம்மிடியட்டா நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க தொடர்ச்சியா பாருங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது மிக 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 முக்கிய வினா. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். பிடிஎஃப் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், சாரி வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்குறேன். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல நான் கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை மார்க் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு மெமரி பண்ணாதீங்க, புரிஞ்சு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ல ஃபுல் மார்க் வந்துடும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போயிடும். 10th சயின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். 2024ல விஎல் கிளாஸஸ் சேனல்ல நான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அவ்வளோ பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ விஎல் கிளாஸஸ் சேனல் யாரோடது அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், புதுசா வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 72ல இருந்து ஒரு 73,000க்கு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால சேனல் பிளாக் பண்ணிட்டாங்க. பிரதர்ஸ் யூனியன் கொஸ்டின் பேப்பர் எனக்கு தெரியாது அது காப்பிரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காக நான் அந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணேன். ஸோ அதனால பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ பிள்ளைங்க நம்ம சேனல்ல இருந்தாங்க. 10th 11th எல்லாம் நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ கான்ஃபிடென்ட்டா புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் நம்பி படிக்கலாம். கல்வி விஜி சேனல் தரமான வீடியோ கொடுக்கும். என்னைக்குமே வந்து தரமான வீடியோ கொடுக்கறதுல எந்தவித குறைபாடுகளும் கண்டிப்பா இருக்காது. என்னோட எஜுகேஷன் ஃபீல்டுல பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ்ல வந்து நான் கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திருக்கேன். ஸோ எனக்கும் உள்ள அந்த 26 இயர்ஸ்க்கான அனுபவத்தை தான் உங்களோட நான் இம்பார்ட்டன்ஸாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் படிங்க. அதை விட முக்கியமானது 100% இது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் யாருமே போட முடியாது.
ஸோ அதனால் இது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நம்பி படிச்சுட்டு மார்க்ஸ் எடுக்க முடியாமல் ஏமாந்துடாதீங்க. 100% இது வரும் அப்படின்னா 100% இதெல்லாம் வரக்கூடியதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு அதை படிக்க பாருங்கள். அதை படிச்சுட்டு உங்களால் மேக்ஸிமம் வேறு என்ன பார்க்க முடியுமோ இம்பார்ட்டன்ஸ் அதையும் கவர் பண்ண பாருங்கள். சரிங்களா? First problem paranga, two bodies have a mass ratio of 3:4. The force applied on the bigger mass produces. And the question is important. And the question number 2, a ball of mass 1 kg. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் மெக்கானிக் ஸ்க்ரூ, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோர்த் கொஸ்டின் ரேஷியோ ஆஃப் மாசஸ், இந்த மாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுடுறாங்க. ஸோ அதோட ரேடியை கொடுத்துட்டு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸில் இருக்க இதே மெத்தடில் இருக்க மற்ற சம்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் டிஸ்டன்சஸ் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் இந்த கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பாருங்க சிக்ஸ்த் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க, செவன்த்துமே நல்லா பாருங்க. அதுக்கடுத்து இந்த 8th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் ஜிங்க் பார். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஹூஸ் வால்யூம் இஸ் இன்க்ரீஸ் 0.25 மீட்டர், சாரி 0.25 மீட்டர் 3 ஃப்ரம் 0.3 m3 டியூ டு த சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் வந்து 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தெரியாதுன்றவங்க இப்போயே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 9th சம்முமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கால்குலேட் த எனர்ஜி கன்சியூம் இன் த மந்த் ஆஃப் ஜான்வரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் பல்ப் சம் அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்து 11th சம், இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா சம்மே பாருங்கள். இதில் வந்து நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் அது இல்லாத கொஷின் பேப்பர்லேயே இருக்காது. ஸோ அதனால் அதை சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து 13th சம், a sound wave has a frequency. இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தண்டர் ஆஃப் கிளவுண்ட், இது 100% கேட்கக்கூடியது. இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின் கூட சொல்லலாம். ஸோ நல்லா பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து டாப் மோஸ்ட் கோல்டன் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ என்னால் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்க்க முடியாதுன்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 ப்ராப்ளம்ஸாவது பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். 18th, 2 observers ஆஃப் stationed in 2 boats 4.5 kilometer. இந்த கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் த வாட்டர்? 100% இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வீடியோவை பார்த்துட்டு பிடிஎஃப் முதல்ல டவுன்லோட் பண்ணலாமா, எதில் பிடிஎஃப் இருக்குது அப்படின்னு தேடி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுல மட்டும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு அப்படியே நிறைய யூடியூப் சேனல் உள்ளே போகிறது, எல்லாத்தையும் பிடிஎஃப் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணிவிட்டு கடைசியில் படிக்க கோட்டை விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு கேட்குறேன், இது உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான கட்டம். ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக போகணும். பயத்தோடு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயமே உங்களுக்கு தெரிஞ்சதை மறந்து வச்சிடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் 20th கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் த டாட்டர் எலிமெண்ட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதையும் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்தது 22, இந்த கிராம் மோலார் மாசு 100% கேட்பாங்க, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஹேஸ் அ pH, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுவுமே ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து 27th கொஸ்டின், வாட் இஸ் த pH ஆஃப் 1.0 டைம்ஸ்? அந்த கொஸ்டின்ஸுமே அடிக்கடி கேட்கக்கூடியது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 28மே வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்ன ஃபுல்லாகவே பாருங்கள். இல்லை இவ்வளோ சம்ம என்னால் பார்க்க முடியாதுன்றவங்க அட்லீஸ்ட் நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் சம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிஎஃப் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக வந்து நம்ம சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியமுக்குமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கோம். மேக்ஸில் வந்து கிரியேட்டிவ் சம்ஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் திங்க் கார்னர் இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக நிறைய போட இருக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை மெட்டீரியலோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ண இருக்கேன், தமிழ் எக்ஸாம்ஸ்க்கானது. ஸோ எப்படி தமிழில் வந்து நம்ம 99 கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்றத ஒரு வீடியோ அப்லோட் பண்ண இருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.